மார்னிங் மன்னா தமிழ் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 14. என் தேவன், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர். சங்கீதம் 91:2. இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக இருக்கும்படி சவுல் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனாயிருந்த போதிலும் அவன் தேவனை என் தேவன் என்று குறிப்பிடுவதாக நாம் வேதாகமத்தில் எங்கும் வாசிப்பதில்லை. ஆனால் தாவீது அநேக முறை என் தேவன் என்று குறிப்பிடுவதை நாம் காண்கிறோம். அப்பர் பவுலும் கூட என் தேவன் உங்கள் குறைவுகளையெல்லாம் நிறைவாக்குவார் என்று கூறுகிறார். தேவன் எப்படி என் தேவனாக அல்லது நம் சொந்த தனிப்பட்ட தேவனாக மாறுகிறார்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுவதாலோ, தண்ணீர் ஞானசப்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதாலோ, தேவசித்தம் செய்வதாலோ நீ தேவனை தனிப்பட்ட விதத்தில் உன்னுடைய தேவனாக மாற்றிக்கொள்ள முடியாது. தேவன் உன் தேவனாக மாற வேண்டுமாகில் தேவ சித்தம் செய்வது உனக்கு பெருமகிழ்ச்சி அளிப்பதாக இருக்க வேண்டும். என் தேவனே, உம்முடைய சித்தம் செய்வதில் நான் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். சங்கீதம் 40:8 இங்கிலீஷ். நீ ஒருவேளை தேவ சித்தம் செய்யலாம், ஆனால் பெருமகிழ்ச்சியோடு அதை நீ செய்யாதிருக்கலாம். நீ தேவ சித்தத்தை விருப்பத்தோடும் பெருமகிழ்ச்சியோடும் தேவ சித்தம் செய்யும் போது சர்வ வல்லமையுள்ள சர்வ வியாபியாகிய தேவன் உன் சொந்த தனிப்பட்ட தேவனாக மாறுகிறார். தேவனை அறிந்து கொள்வதும் தேவனை பற்றி அறிந்து கொள்வதும் இரண்டு வெவ்வேறான காரியங்களாகும். தேவனுடைய வசனத்தை வாசிப்பதன் மூலமும் தூதுகளை கேட்பதன் மூலமும் மற்றும் பல ஏதுக்களின் மூலமும் நாம் தேவனை பற்றி அறிய வருகிறோம். ஆனால் தேவனோடு ஜீவிக்கும் போது மட்டுமே நாம் தேவனை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்கிறோம். இதற்கு தேவ சித்தம் செய்வதில் நாம் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. சங்கீதம் 40:8. நாம் பிரியத்தோடும் பெருமகிழ்ச்சியோடும் தேவ சித்தம் செய்தாலொழிய நாம் நம்முடைய தேவனை நம் இருதயத்தில் அறிந்து கொள்ள முடியாது. நாம் நம்முடைய புத்தியில், அதாவது தலையில் மட்டுமே அவரை அறிந்தவர்களாயிருப்போம். நாம் தேவ சித்தம் செய்வதில் மனமகிழ்ச்சியாயிருந்தால் தேவனும் நம்மில் மகிழ்ச்சியாயிருப்பார். நாம் பாடுவும் ஜெபிப்பும் துதிப்பும் அவருக்கு மகிழ்ச்சியை தரும். நாம் தேவ சித்தத்தில் மனமகிழ்ச்சியாய் இல்லாவிட்டால் நம்முடைய பாடல்கள் செவிக்கு இனிமையானவையாக இருந்தாலும் கூட அவர் அவற்றை குறித்து உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று என்றே கூறுவார். ஆமோஸ் 5:23. என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன். தானியேல் தேவ சித்தம் செய்வதில் பெருமகிழ்ச்சி கொண்டிருந்தான். எனவே தேவன் அவனுக்கு பலத்த அடைக்கலமானார். அவன் சிங்கங்களை குறித்து அஞ்சவில்லை. என் தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பினார் என்று அவன் சொல்லுகிறான். தேவ சித்தம் செய்வது நமக்கு மனமகிழ்ச்சியாய் இல்லாவிட்டால் நமக்கு ஒரு பொய்யான அடைக்கலம் மட்டுமே இருக்கும். பொய்யும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும். ஏசாயா 28:17. நாம் சந்தோஷத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் தேவ சித்தம் செய்யாவிடில் தேவன் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கவில்லை என்பதையும், நம்முடைய அடைக்கலங்கள் யாவும் பொய்யான அடைக்கலங்களாகவே இருந்தன என்பதையும் ஒரு நாள் நாம் உணர்ந்து துக்கப்பட்டு அழுது புலம்புவோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.